மீனாட்சி, உனக்கு நான் கொழுக்கட்டை செஞ்சு தரேன். சாப்பிட்டுட்டே நான் பேசுகிறத கேளுன்னு நான் உனக்கு உத்தரவெல்லாம் போடலை. அதுக்கு எனக்கு என்ன அதிகார உரிமை இருக்குது சொல்லு. உனக்கு ஆர்டர் போடுறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கா மீனாட்சி? சும்மா ரெக்வஸ்ட்டாக சொல்கிறேன், கொழுக்கட்டை சாப்பிட்டுட்டே நான் பேசுகிறத கேளு அப்படின்னு. சீத்தையை நீ அவதாரம் பண்ணின, கண்ணகியை நீ அவதாரம் பண்ணின. அதே மாதிரி அடுத்ததாகவும் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் திரௌபதி. இது எல்லாமே நீதான்னு ஏன் சொல்கிறேன்னா, இது எல்லா அவதாரத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. உனக்கும் இந்த எல்லா அவதாரத்துக்கும் மீனாட்சியான உனக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. ராமன் சீதையை அக்னி பிரவேசம் பண்ண சொன்னான். சீத்தையும் அக்னிக்குள்ளே சும்மா போயிட்டு வர்ற மாதிரி வந்தா. சும்மா கேஷுவலாக உள்ளே போயிட்டு வர்ற மாதிரி வந்துட்டா சீத்தை அக்னி பிரவேசத்தை. கண்ணகியோ அநீதிக்காக மதுரையையே அக்னிக்கு ஆகுதியாக பண்ணிட்டா. இப்படி கண்ணகி அநீதி அவளுக்கு நடந்ததுனால மதுரையையே அக்னிக்கு ஆகுதியாக கொடுத்துட்டா. திரௌபதியோ அக்னியிலிருந்து பிறந்தவ. துருபதன் மகள்னு அடையாளம் சொன்னாலுமே கூட அக்னியிலிருந்து வந்தவ திரௌபதி அம்மா. மீனாட்சி, நீயும் கூட மலையத்வஜன் காஞ்சனமாலை அப்படிங்கிறவளுடைய மகள்னு சொன்னாலுமே கூட அக்னியில் இருந்து தானே வந்த. உன்னை கருவில் தாங்கும் ஆற்றல் யாருக்கு தான் இருக்கும்? இந்த 14 லோகங்கள், இந்த புவனத்தை ஆளும் ஈஸ்வரி மீனாட்சிய கர்ப்பத்தில் தாங்கி பிரசவிக்கிற சக்தி எந்த ஒரு சாமானிய பெண்ணுக்காவது கிடைக்குமா? அதனால் நீயும் அக்னியிலிருந்து தான் வந்த. அப்பா, இது எல்லாத்துக்கும் எவ்வளோ ஒற்றுமை! இது தெரியாமல் இவ்வளோ காலம் இருந்துட்டேனே. எனக்கு இது கூட தெரியலையே மீனாட்சி. அட்லீஸ்ட்டு இப்போவாவது எனக்கு தெரிய வச்சியே, நன்றி, தேங்க்யூ. அது மட்டும் இல்லை, சீத்தையும் கண்ணகியும் திரௌபதியும் மென்மையானவங்களாக இருந்தாலுமே கூட, யார்? சீத்தை, கண்ணகி, திரௌபதி இவங்கெல்லாம் மென்மையானவங்களாக இருந்தாலுமே கூட திட உறுதி, வைராக்கியம், அநீதியில் பொங்கி எழுந்து கோவப்படும் சீற்றம் கொண்ட அவதாரங்கள். கடைசியில் சீத்தை பொறுமை மிஞ்சி பூமிக்கு உள்ளேயே போயிடுறாளே. பூமி மேலே எங்கேயாவது ஒரு இடத்துல அப்படியே தங்கி இருந்து நிலைச்சி இருக்கலாமே. ஆனால் அதர்ம ராவணனை வதம் பண்ண போரை விரும்பினான். அவளே அந்த அளவு வேதனை தந்துட்டான். யார்? ராவணேஸ்வரன். கண்ணகி மதுரை ஊரையே எரிக்கிற அளவு கோபத்தீயில் கதறினான். மீனாட்சி, நீயோ 14 லோகங்களையும் போரில் ஜெயிச்சு வேப்பம்பூ மாலை போட்டு நல்லாட்சி, நீதி தவறாத ஆட்சி செய்கிறவ. திரௌபதி அம்மாவை பற்றி நிறைய சொல்லணும். அவளும் கூட ரொம்ப அழகி. அவள் கண்கள் தாமரை இதழ் மாதிரி பெருசாக அகலமாக இருக்குமா. யாரோட கண்ணு? திரௌபதி அம்மாவோட கண்ணு. பெரிய நீளமான முடி அவளுக்கு. நெருப்பின் தேஜஸ் அவகிட்ட. ஜொலிப்பு, இந்த நெருப்பினுடைய அக்னியினுடைய தேஜஸ் ஜொலிப்பு இந்த திரௌபதி அம்மாவுக்கு இருக்குமா. அது மட்டும் இல்லை, அவள் ரொம்ப அறிவாளி, வெரி பிரில்லியண்ட். அதனால தான் ராஜ்யத்தை சிறப்பாக நடத்த மந்திரியாகவும் கஜானா மேற்பார்வையாளராகவும் திரௌபதி இருந்திருக்கா. தைரியம், பக்தி, நீதி, பொறுமை எல்லாமே அவளுக்கு ஜாஸ்தி திரௌபதி அம்மாவுக்கு. அதே மாதிரி வைராக்கியம், ஆண்மையின் வீரமும் கூட இந்த திரௌபதி அம்மா கிட்ட இருக்கு. 5 கணவர்களோடு வாழ்ந்தவ. துச்சாதனன் ரத்தத்தில் அவ கூந்தல் முடியை நினைத்த பழிவாங்கும் எண்ணம் கொண்டவ அப்படின்னு எல்லாம் திரௌபதி மேலே உலகம் பழி போட்டிருக்கு. ஆனால் திரௌபதி அம்மா பவித்திரமானவ. மீனாட்சி, நீ திரௌபதி அவதாரம் எடுத்தியே, அதில் நீ பவித்திரமானவ. ஆனால் உனக்கு எவ்வளவோ அவப்பழி அதில் தான் ஜாஸ்தி. ஆனால் நீ அதையெல்லாம் துச்சமாக நினச்சி தூக்கி வீசிட்டு மகாபாரத போர் அப்படிங்கிற ஒரு இதிகாச காவியத்தை எழுதுறதுக்கே விதை போட்டிருக்கியே, துணையாக இருந்திருக்கியம்மா திரௌபதி அவதாரத்தில். திரௌபதி அம்மா ரொம்ப பவித்திரமானவ, கருணை ரொம்ப நிரம்பினவ, தர்மம் மற்றும் சத்தியத்துக்கு பங்கம் பாதிப்பு வருவதை காண சகிக்காதவ. இதெல்லாம் யாரு? நீதான் மீனாட்சி. திரௌபதியா உன்னுடைய பெருமையை சொல்லிட்டு இருக்கேன். உன் உயர்ந்த உள்ளம்
தெரியாதவங்க தாம்மா திரௌபதிய தப்பு தப்பாக பேசுறது. இங்கே பாரு மீனாட்சி எப்படி இருக்கப்பா. மதுரை அரசாளும் மீனாட்சி. இன்னும் உன்னோட திரௌபதி அவதாரத்தை பற்றி சொல்கிறேன் மீனாட்சி, வெயிட்.